விவசாயிகளின் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்களுக்கு தங்க நகைகளை ஈடாக ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் வெளியிட்டது. ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகளால் சிறு மற்றும் குறு விவசாயிகள், மீன்வளம், பால் பண்ணை உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை இருந்தது. இதையடுத்து ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற கோரி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகளால் கிராமப்புற கடன் வாங்குபவர்கள் அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கும் தள்ளப்படுவார்கள் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தங்க நகை கடன் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கி விதித்த நிபந்தனைகளை தளர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. நகை கடனுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவான நகை கடன்களுக்கு விலக்கு அளிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. விவசாயிகளின் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்களுக்கு தங்க நகைகளை ஈடாக ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் வெளியிட்டது. ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகளால் சிறு மற்றும் குறு விவசாயிகள், மீன்வளம், பால் பண்ணை உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை இருந்தது. இதையடுத்து ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற கோரி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகளால் கிராமப்புற கடன் வாங்குபவர்கள் அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கும் தள்ளப்படுவார்கள் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தங்க நகை கடன் வழங்குவதற்கு ரிசர்வ் வங்கி விதித்த நிபந்தனைகளை தளர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. நகை கடனுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவான நகை கடன்களுக்கு விலக்கு அளிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது.